இங்க ஆர்ஜே மது விஜயலட்சுமி த ஸ்டார் ஆஃப் அவர் ஷோ. சாரி லேட் ஆயிடுச்சு. லேட்டா? என்கிட்ட இந்த டைலாக் சொன்ன முதல் நீங்க தான். பட் எனிவே நைஸ் டு மீட் யூ. உங்கள் ஷோலாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். அஸ்கி வாய்ஸ் தான் நினச்சேன், ஆனால் ஒரு விஸ்கி வாய்ஸ் தான். சும்மா காமெடி. இது என்னோட சன் சித்து. ஹாய். ஹாய் டூட். என்ன ஏஜ்? ஐம் 11. 11ஆ? என்னை விட பெரிய பையனா? உங்களோட பெரிய ஃபேன். ஓ, நீங்கள் என் ஃபேனு, ஆனால் நான் உங்கள் அம்மா ஃபேன். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர்? என் பேரு நீலகண்டன். நீலகண்டன். இன்னைக்கு நம்ம ஷோக்கு நடிகர் செம்பு வந்திருக்காரு. அவர் கூட பேசுறீங்களா? இல்லை இல்லை, நான் உங்க கூட தான் பேசணும். சொல்லுங்க. டெய்லி உங்க ப்ரோக்ராம் கேட்குறேன். முன்னெல்லாம் பாடல்களுக்காக கேட்க ஆரம்பித்தேன், இப்பெல்லாம் உங்களுக்காகவே கேட்குறேன். என் ஒய்ஃப் பேரு நீலு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பாட்டெல்லாம் பாடுவீங்க? மோஸ்ட்லி ஓல்ட் சாங்ஸ். குறிப்பாக ஒரு பாட்டு, அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சொல்லுங்க நீலு. நதி எங்கே போகிறது? நீங்களும் பாடுங்க நீலு. நதி எங்கே போகிறது? கடலை தேடி. நாளெங்கே போகிறது? இரவை தேடி. நிலவெங்கே போகிறது? மலரை தேடி. நினைவெங்கே போகிறது? உறவை தேடி. நீலு, உங்க மது எங்கேயும் போல, உங்க கூட தான் இருக்காங்க. நீங்க எப்பவுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் நட்பா இருக்கணும். நீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்க மதுவும் சந்தோஷமா இருப்பாங்க. அதனால நாளையில இருந்து நீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும். உங்களுக்கு எப்போ உங்க மது கூட பேசணும்னு தோணினாலும் எனக்கு கால் பண்ணுங்க. பேசலாம், பாடலாம். ஓகே? நாம கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுள் நமக்காக யாரையாவது அனுப்பி வைப்பாருன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களை அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மது. காட் பிளஸ் யூ. Can I have your autograph, please? என்ன? ப்ளீஸ், உங்களுது தான். நதி எங்கே போகிறது? கடலை தேடி. நாள் எங்கே போகிறது? இரவை தேடி. நல்லா இல்லையா? கைத்தட்டுவா. நீங்க ஆட்டோகிராஃப் போடுங்க, மறந்துடாதீங்க. அப்பா, அப்பா. செப்டி டேங்க் திறந்தாச்சு, வாஷ் பேஷன் டேப்ல மாற்றியாச்சு. அப்பா. நேர்ல பார்க்க சூப்பரா இருந்தாருப்பா. ரொம்ப ஜாலியா பேசினாருப்பா. ஓ, உங்க அம்மாவும் போட்டோ எடுத்திருக்கல? இல்ல, அவரு தான் அம்மா கூட போட்டோ எல்லாம் எடுத்துட்டு ஆட்டோகிராஃப் எல்லாம் வாங்கிட்டு போனாரு. விஜய், சூப்பர். ஸ்க்ரீன் சேவரா வச்சுக்கோ. எதுக்கு? ஸ்கிரீன் சேவரா நான் என்னோட ஹீரோவை வச்சிருக்கனே. ஹீரோவா? நான் இப்போ காமெடி இருந்தானே. சித்து, ரூம்ல பால் வச்சிருக்கேன், குடிச்சிட்டு பாடு. அந்த போட்டோக்கா இப்படி கோவப்படுற? நான் கோவம்லாம் படலையே. ஆனா இன்னொரு தடவை இப்படி பேசின எனக்கு கோவம் வரும். மீட்டிங்க முடிச்சிட்டு ஷாப்பிங் போலாம். பத்மா, வீட்டுக்காரர் வரல? அது இன்னும் எந்திரிக்கவே இல்ல. வயசாச்சு இல்ல, கொஞ்சம் சிரமம் தான். வடிவு, என்ன அசோசியேஷன் மீட்டிங் தானே போறோம். அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க. அது என்ன பெரிய பொட்டு, குன்னக்குடி வைத்தியநாதன் நெத்தியில முட்டன மாதிரி. சும்மா இருங்க, இதெல்லாம் நான் எப்பதான் கட்டுறது? அது சரி. வாமா விஜய். விஜய் வரலையாமா? அவர் கொஞ்சம் லேட்டா வந்து ஜாயின் பண்ணிப்பாரு. நாம போலாம். போலாம். மூர்த்தி. ஐயோ, கடுவம் போன வரோம். குட் மார்னிங். குட் மார்னிங்.
ஐயோ, நான் சண்டை போடுறதுக்கு வரல. இன்ஃபேக்ட் உங்கள் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் வந்தேன். இவ்வளோ நாள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாமல் சண்டை போட்டு உங்கள் எல்லாரையும் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்காக உங்கள் எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பை தி வே, ஐ எம் நீலகண்டன். கை கொடுங்க. என்ன எல்லாரும் அப்படி நம்ப முடியாமல் பார்க்குறீங்க? எனக்கு புரியுது. பட் ஐ ரியலி மீன் வாட் ஐ செட். நேற்று என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது. அது என்ன ஒரு புது மனுஷனை மாற்றிடுச்சு. நீங்கள் எல்லாரும் அசோசியேஷன் மீட்டிங் தானே போகிறீங்க? நான் ஒரு 10 மினிட்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நதி எங்கே போகிறது கடலுக்கு? வாங்க மேடம், லேடி செக்ஷன் தனியா இருக்கு, பாக்குறீங்களா? இல்ல இல்ல, நான் இந்த ஜாப் விளம்பரம் பார்த்து வந்தேன். ஓ, ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கா? ஆமா. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா? இல்ல, ஆனா என்னால முடியும். பிரெக்னெண்டா? ஆமா. அலுமா டோலுமா பழத்தை பாருமா, மொறு மொறு அப்பளனா அன்னபூர்ணிதானம்மா. காஃபி. எங்க வந்த? என்ன மரியா, ஆஃபீஸ் வேலை? எது இந்த கேவலமான வேலையா? ஓ, நேத்து நீ கோவமா பேசுனத இன்னும் மனசுல வச்சிருக்கியா? நான் அதை அப்பவே மறந்துட்டேன். நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அந்த அப்பளம் பாட்டை கூட கரெக்ட் பண்ணிட்டேனே, வரும்போது பாடிட்டே வந்தேனே, நீ கேட்கல? சாரி. சத்தமா சொல்லு. மரியா, நேத்து அந்த கத்து கத்துன, இப்ப கத்தி சொல்லு, எல்லாருக்கும் கேக்குற மாதிரி. சாரி. அது எப்படி? நாயும் பிழைக்கும் இந்த பிழப்பா? நீ எல்லாம் கனவு கனதான் லாய்க்கு, காரியத்துல ஜீரோ. நீ எந்த நிலைமையில என்கிட்ட வேலை கேட்டுட்டு வந்த ஞாபகம் இருக்கா? ஒரு ஃப்ரெண்ட் நினைச்சுதானே நான் உனக்கு இந்த வேலை கொடுத்தேன். நீ என்ன பண்ண? You embarrassed me, made me look like an idiot. I'm really sorry. ஒரு கவிஞனா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டது. பட் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அத்திக்காய் பாட்டு எழுதின அதே கண்ணதாசன் தானே இழந்த பழம் பாட்டு எழுதியிருக்காரு. ஸோ You know what? I don't care. You can go yourself. கவிஞனாவே இரு, யாருமே படிக்காத புஸ்தகத்துல கவிதை எழுது, அப்புறம் யாருமே படிக்கலன்னு திட்டிக்கிட்டே ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போட்டுட்டே படா. மரியா, நான் நினைச்சேன்னா உன் மாதிரி 10 பேரை உருவாக்க முடியும். ஏன் நேத்து புடவை கட்டிக்கிட்டு குக்கர் தூக்கிட்டு வந்தாலே ஒருத்தி, அவளை கூட ட்ரெயின் பண்ணுவேன். ஓனர் நான் சொன்னா சரின்னு சொல்லிடுவாருங்க. இவர்தான் ஓனரா? இல்ல இல்ல, நீங்க நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா சாரி எல்லாம் கட்டிட்டு வரக்கூடாது, ட்ராக் சூட் தான் போட்டு வரணும். இப்படி வாங்கல, இது ஆம்பளைங்க நிறைய இருக்கு ஜிம்மு, அதனால இப்படி எல்லாம் சாரி கட்டு வந்தா வெறிச்சு வெறிச்சு பாப்பானுங்க. நீங்க ட்ராக் சூட் போடுவீங்கல்ல? அக்னி நட்சத்திரம் அமலா மாதிரி. ஓகே ஓகே ஓகே. அட்லீஸ்ட் she had that hunger. ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும்னு ஒரு வெறி இருந்துச்சு அவகிட்ட. யூனோ, இதை பார், எத்தனை மிஸ்ட் கால்ஸ், எத்தனை மெசேஜஸ், என்னால முடியும்னு சொல்லி. So why not her? In fact, that's it. That's the plan. புடவை கட்டின மாமி, லேட் நைட் ஷோ. எஸ், ரிசப்ஷனிஸ்ட் வேலையை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அதுலயும் இந்த லேடிஸை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒர்க் அவுட்டே பண்ணாம பாதி நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இடுப்புல சத குறையில நம்ம கிட்டயே சண்டைக்கு வருவாங்க. மரியா மேடம், ஒரு நிமிஷமா. ஹலோ விஜி, நான் மரியா பேசுறேன். ஹலோ எஃப்எம்ல இருந்து. சொல்லுங்க மேடம். எங்க இருக்கீங்க? நான் இப்போ ஜிம்ல இருக்கேன். ஓகே ஓகே. அன்னைக்கு நீங்க ஆடிஷன்ல பேசுனீங்க இல்லையா, அது இப்போ திருப்பி பேசி காட்ட முடியுமா? இப்பவா? எஸ். ஹலோ, உங்கள் இரவுகளை ஒளிமயமாக்க, உங்கள் தனிமையை இனிமையாக்க, உங்கள் அந்தரங்க பிரச்சனைகளை கொட்டி தீர்க்க என்னோடு பேசுங்கள். விஜய், உடனே ஸ்டுடியோக்கு வர முடியுமா? வரேன் மேடம். ஹலோ. ஹலோ மது, யார் பேசுறீங்க? என் பேர் ராகவன். சொல்லுங்க ராகவன். எனக்கு 36 வயசு ஆகுது மது. இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. கிட்டத்தட்ட 12 வருஷமா பெண்களோட உள்ளாடைகள் விற்கிற ஒரு கடையில் நான் வேலை செய்கிறேன். என் பிரச்சனை என்னன்னா, சொல்லுங்க. என்னால் எந்த பொண்ணையும்
முகத்தை பார்த்து பேச முடியல. எந்த பொண்ணை நான் பார்த்தாலும் என் கண்கள் நேரா அவங்களோட அது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா மது? நல்லா புரியுது. அப்படித்தான் மது. எனக்கு எந்த பொருளை பார்த்தாலும் ஒரு பொண்ணோட மார்பகம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி, ஆப்பிள், ஆரஞ்சு, ஃபுட்பால், நிலா, இப்படி எதை பார்த்தாலும். இப்போ கூட என் பக்கத்தில் ஒரு கார் நிற்குது. அதோட ஹெட்லைட்ஸ் பார்த்தா எனக்கு அதுதான் தோணுது. அதோட வைப்பர்ஸ் பார்த்தாலும் அதுதான் தோணுது. ஒரு நிமிஷம். இந்த இட்லி, ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் புரியுது. பட் கார் வைப்பர்ஸ் எப்படி, என்ன கனெக்ஷன் புரியல. சிம்பிள் மது. ஒன்று லெஃப்டில், ஒன்று ரைட்டில். இப்படி யாரை பார்த்தாலும் இவங்களுக்கு என்ன சைஸ் இருக்கும் இப்படியே தான் நினப்பு போகுது. உங்களை கூட நான் நேரில் பார்த்துருந்தா உங்கள் முகத்தை பார்த்து என்னால் பேசியிருக்க முடியாது. ராகவன், உங்க பிரச்சனை பல ஆண்களுக்கு இருக்கிறது தான். நீங்க ஒன்று பண்ணுங்க. எப்பவுமே எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே பாருங்க. இன்னும் ஆழமா பாருங்க. என்ன மது, நான் இதே பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? ஆமா, இன்னும் ஆழமா பாருங்க. அந்த மார்பக பரோட்டா கடையில் வேலை செய்கிறவன் பார்த்தா பரோட்டா தான் தெரியும். நிலாவுக்கு வாசப்படுறவன் பார்வை வேறவன். எந்த பொண்ணு பார்த்தாலும் அதுக்கு தீர்வு அதான். மாதிரி பண்றேன். நான் நல்லா ஆயிட்டேங்க. தேங்க்யூ ஸோ மச் மது. ஆல் தி பெஸ்ட் ராகவன். awesome. தேங்க்யூ மேடம். Hey Vijay, cool. Did it. The show is a huge success. More than 200 call requests just for today's show. Never in the history of our station. You did it. Congratulations. ஹலோ. ஹலோ மது, சொல்லுங்க. எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க மாட்டீங்களா? என்ன பிரச்சனை? நீ தான் பிரச்சனையா? நேற்று உன் குரலை கேட்டதுலேருந்து எனக்கு தூக்கமே வரல. குஸ்து பேசுறேன்னு தப்பா நினைக்காத. நீங்க தான் மதுவோட பேசலான்னு சொன்னீங்க, அதான் நான் மதுவோட பேசுனீங்களேன். ஆமா, உன் குரல் எப்படி இருக்குது? ஆளு எப்படி கும்முன்னு இருப்பியான்னு கற்பனை பண்ணி நேருகிறேன். உன்னை நினைச்சா எனக்கு என்னென்னமோ பண்ண தோணுது. எனக்கும் உங்க குரல் கேட்டு என்னென்னமோ பண்ண தோணுது. நிஜமாவா? ஆமா, ஆனா ப்ளூ கிராஸ்ல ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க ரொம்ப குடிச்சிருக்கீங்க, ஜாகிரதையா வீட்டுக்கு போங்க. எதிரில் குப்பை லாரி வந்தா மட்டும் ஒளிஞ்சுக்கங்க, இல்லாட்டி வாரி போட்டுட்டு போயிடுவாங்க. ஓகே, பாய். ஹலோ. ஹலோ மது, யார் பேசுறேன்னு தெரியுதுங்களா? எஸ் பண்ணுங்க. மகேஷ் பாபு. அட நீ பயப்படாதம்மா, அவ பேர்ல இருக்கிற சுரேஷை தூக்கிட்டு என் பேரை சேர்க்க போறேன். பாபு, இதெல்லாம் நடக்கிற காரியமா? மது, உனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த உலகத்தை ஜெயிப்பன் அலெக்சாண்டர் சொன்னப்போ அவன் சித்தப்பன் சிரிச்சவன் பேகன்னு சிரிச்சான், அலெக்சாண்டர் முறைச்சான். ஆனா அலெக்சாண்டர் ஜெயிக்கல. அதே மாதிரி தான் நானும் காதலில் ஜெயிப்பேன், லைஃப்லையும் ஜெயிப்பேன். நான் ஜெயிக்கும் போது உனக்கு ஃபோன் பண்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ரஜினி முருகன் படத்துலேருந்து பூ மேல ஒரு கண்ணு நீதான் மோர பொண்ணு அந்த பாட்டை போடுறீங்களா ப்ளீஸ்? பாய் மது. பாய். இவனாவது ஃபோனில் தான் வளர்றான், இப்போ எல்லாம் ப்ரெஸ் மீட்லேயே வளர்றானுங்க.